நிறைய பேர் இதை கேட்டாங்க. இதுல இஷ்யூ கூட வந்தது எனக்கு. கௌசியா நதிங்கிறது வடமொழி எழுத்தா இருக்குது. நீங்க ஏதாவது பிஜேபியா கேட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் பயணிக்கும் போது ஒரு இடத்துல போனவங்க கேட்கும்போது என்னங்கிறாங்க, இது பெரும்பள்ளங்கிறாங்க, இன்னொரு இடத்துல வண்ணத்தங்கரைங்கிறாங்க, இன்னொரு இடத்துல பள்ளங்கிறாங்க. எதுவுமே ஒற்றை புள்ளியில் வரல. தண்ணி மட்டும் ஒற்றை புள்ளியில் ஓடி இருக்கு. ஆனா மனித மனங்கள்ல பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. எப்பவும் பிரிஞ்சிருந்தா அது வேலைக்கு ஆகாது அல்லவா? ஒரு லெவலுக்கு மேல பொண்ணு பையன் நல்லா வளர்ந்து வேலைக்கு போற ஆரம்பிக்கும் போது அவங்களையும் கூட கூப்பிட்டு கேட்டேன், ஏப்பா நீங்க உங்க சம்பாத்தியத்து வந்துருச்சு, அப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க, பொது வாழ்வு பயணிக்கலாமா வேண்டாமானா, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், நீங்க பாட்டுக்கு பயணிங்க. பையன் பிள்ளை சப்போர்ட் எல்லாம் தொடர்ந்து எல்லாமே குடும்பம் சப்போர்ட் பண்ணதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு பயணிக்கிறது எளிமையா இருக்கு. ஒரு தனி மனிதரா ஆரம்பிச்சீங்களா இல்ல நிறைய பேர் சேர்ந்து அப்படியா? இல்ல, முதல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கான தேடல் எல்லாம் நிறைய பேர்த்துக்கிட்ட ஸ்கூல்ல எல்லாம் போய் ப்ரேயருக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் டைம் கேட்டு குழந்தைகிட்ட பேசுறது, ஈவன் அரசியல்வாதிகளா இருந்தா கூட அவங்களோட பேசி 4 மரம் நட்டுறக்கு மற்றதுக்கெல்லாம் கொண்டு வர்ற அளவுக்கான இது தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்கள அப்ரோச் பண்றது, அவங்கள உள்ள ஈடுபடுத்துறதுங்கிறத மாத்தினோம்னா தான் பெரிய அளவில் நாம ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகணும்னு புரிஞ்சுது. தமிழ் மடம் ஒண்ணு இருக்கு இங்க. அவங்க ஓலைச்சுவடிகள், தமிழ் ஆய்வுகள் நிறைய நடத்திட்டு இருக்காங்க. அந்த கௌமார மண்டலத்துல கவசை புராணம்னு ஒண்ணு பாடி வச்சிருக்காங்க. அதுல கௌசியா நதிங்கிறத பத்தின எழுத்துக்கள் இருந்தது. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு வரலாற்று ரீதியா ஒரு நல்ல பெயரோட அழைச்சா பரவாயில்லைங்கிறதுனாலதான் அந்த கவசை புராணத்துல இருந்து எடுத்துதான் கௌசியா நதி. வெல்கம் டு கூல் ஃபயர். இன்னைக்கு நம்ம கதைகள் அண்ட் ஃபேக்ட் சீரிஸ்ல ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி பார்க்க போறோம். இல்ல மிராக்கிள்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு மனுஷனோட அக்கறை இருந்தா எந்த விஷயத்தையும் அழிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமா தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு நதிய ஒரு ஹோப் இல்லாத ஒரு நதின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்த எடுத்து அதற்கு உயிரே கொடுக்குற மாதிரி ஒரு செயல் செஞ்சிருக்காங்க கோயம்புத்தூரை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள். இது நேச்சர் பத்தி மட்டும் இல்ல, இது ஒரு பேஷன், ஒரு ஹோப், ஒரு பர்பஸ், இதுக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க ஒர்க் எல்லாம் நம்ம பத்தி டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னால நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நதின்னு கேட்டோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நதின்னா நமக்கு ஞாபகம் வர்றது நிறைய தண்ணி ஓடுறது, அழகா போயிட்டு இருக்கிறது, சைட்ல எல்லாம் மரங்களோட இருக்கிறது, மீன்க, அந்த தண்ணி ஓடுறதுக்கு கீழே இருக்கிற மணல், அதுல இருக்கிற கல்லு, அந்த தண்ணியினுடைய தன்மை, அதனுடைய இனிமை, அந்த சத்தம், அந்த பல்லுயிர்களினுடைய சத்தம், இப்படி நிறைய தோணும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே கௌஷிகா ரிவர் அந்த நதியோரத்துல தான் வளர்ந்தீங்களா? இல்லன்னா நான் அது ஓரத்துல தான் வாழ்ந்தேன். ஓ சரி. அதனால அந்த நதி அதனுடைய ஓட்டம் மத்ததெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு காவேரி நதி இல்லைன்னா தாமிரபரணி இந்த மாதிரி சொல்லும்போது ஒவ்வொன்றும் ஞாபகம் வரும். வற்றாத நதின்னு ஞாபகம் வரும், இல்லைன்னா அந்த தண்ணி நல்லா இருக்கும், இல்ல இந்த தண்ணி சுவையா இருக்கும். இப்ப சிறுவாணி எடுத்துக்கிட்டா தண்ணி சுவையா இருக்கும். இந்த மாதிரி கௌஷிகா ரிவர் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்ன தோணும்? கௌசியா ரிவருமே சிறுவாணி அளவுக்கான தண்ணீர் நல்ல குடிநீரா இருந்ததுதான். அந்த மாதிரி ஓடிட்டு இருந்த ஒண்ணு அது தோணும். தண்ணி ஓடிட்டு இருந்த காலங்கள் தோணும். நான் இப்ப சொன்ன அதே ரிவர்னுடைய கான்செப்ட்லயே தான் தண்ணி ஓடிட்டு இருந்தது. ஈவன் அதுல நாம நடக்கும் போதெல்லாம் மணல் பதிஞ்சு நடத்த காலங்கள் எல்லாம் உண்டு. தண்ணி ஓடிட்டு இருக்கு, அதுல ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு போகணும்னா கயிறு கட்டியும் கூட போய் வந்துட்டு இருந்த காலங்கள் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி பார்த்தோம். அது ஓடிட்டு இருந்த காலத்தை எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய நீரோட்டம் நல்லா அதுல எந்த விதமான மாசம் இருக்காது. இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் வேற, எல்லா நதிகளுமே அந்த அளவுக்கு ஆயிருக்கு. கௌசியா நதியும் ஒரு காலத்துல தண்ணீரினுடைய ஓட்டம் பளிங்கு மாதிரி இருக்கு. பளிங்குன்னு சொல்றது என்னன்னா, கீழே இருக்கிற எந்த பொருளுமே ஐடென்டிஃபை ஆகும். கீழே என்ன பொருள் இருந்தாலுமே சின்ன கல்லுல இருந்து எது வேணாலும் ஐடென்டிஃபை ஆகும். மணல் ஐடென்டிஃபை ஆகும். நீங்க எது கீழே காசு போட்டீங்கன்னா கூட மேல இருந்து பார்த்தா தெரியிற அளவுக்கு தண்ணியினுடைய இது கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர் அது டிராவல் ஆகி வந்துட்டு இருந்தது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில நரசிம்மநாயக்கம்பாளையம் பகுதியில் ஆரம்பிச்சு நம்ம கனியாமுடி திருப்பூர் மாவட்டத்துல நொய்யல்ல கலக்கிற வரைக்கும் இதே தன்மையோட அது பயணிச்சது என்னுடைய காலத்திலேயே எனக்கு நல்லது. இப்போ இதெல்லாம் இந்த அளவுக்கு ரொம்ப பசுமையா இந்த மாதிரி தண்ணிலாம் ரொம்ப அழகான இருக்கிற காலம் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால இருந்துச்சு? இது ஏறத்தாழ 30 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான தன்மையில இருந்தது. தண்ணீரினுடைய சுவையும் நல்லா இருக்கு. இதையே ஊத்தெடுத்து கூட தண்ணீர் எடுத்து கொண்டு போய் பயன்படுத்தின காலம் உண்டு. ஊத்தெடுத்துன்னா இப்ப தண்ணீர் ஒரு 6 மாசம் ஓடும். 6 மாச காலம் கொஞ்சம் கம்மியா ஓடிட்டு இருக்கும்.
அப்ப தண்ணீர் தேவை இருந்ததுன்னா, பக்கத்துல இருக்கிற மணல பறிச்சோம்னா, அ மணல குழிய இது பண்ணோம்னா, அந்த இடத்துல தண்ணீர் ஊற்று மாதிரி வரும். சுத்தமான ஓ! தண்ணீரா வரும். சரி. அதை எடுத்து நாம குடிநீருக்கு பயன்படுத்தினது உண்டு. ம். ஆடு, மாடுகள் எளிதா குடிச்சிட்டு இருந்த தண்ணி இது. ஓ! அ அந்த காலகட்டங்கள்ல ஆடு, மாடுகளினுடைய தன்மையே வேற மாதிரி இருந்தது. ம். அந்த தண்ணி குடிச்சாலே வந்து ஆடு, மாடுகள் சிறப்பா இருந்தது. க ம். பால் கறக்கிறதுலேருந்து, விவசாயத்திலிருந்து எல்லாமே நல்லா இருந்தது. ம். மனிதர்களுக்காகட்டும், விலங்குகளுக்காகட்டும், நல்லாருக்கும். பல்லுயிர்க்காகட்டும். ம். அருமையான ஒரு சூழல்ல நல்லா இருந்தது. ம். இப்போ நீங்க 30 வருஷத்துக்கு முன்னால அப்படி பார்த்துருக்கீங்க. இப்போ கடந்த இவ்வளோ வருஷத்துல வந்து இந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி ஒழுங்கா இல்ல, மாசு அடைஞ்சிருச்சு. ம். இப்போ எதனால இந்த மாரி ஆச்சு? உங்களுக்கு ஏதாவது ஐடியா ஆ இருக்கா? ஆ, மழை பொழிவுல எந்த பிரச்சனையும் இல்ல. சரி. மழையும் வந்து ரெயின்ஃபால் வந்து நம்ம கோவை மாவட்டத்தில 450 வந்து அந்த ரேஞ்சில எப்படியோ முன்ன பின்ன ஆயிட்டுருக்கு. ம். பட் ஆனா எங்க நாம சறுக்கிட்டோம்னா, இயற்கை சூழல முற்றிலும் அழிச்சுட்டோம். ஆ. ஒரு நதி வரணும்னா, ம். அது தொடர்ந்து சுத்தமா வரணும்னா, ம். நாம என்ன நெனச்சுட்டோம், செக் டேம் கட்டினா ஒவ்வொரு செக் டேம் நம்ம கட்டியிருக்கோம். ம். நம்மளே அதை முயற்சி எடுத்து பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு செக் டேம் கட்டினா மட்டும் அந்த நதி சுத்தமாயிரும்னு நெனச்சுட்டோம். ஓ! சரி. ஆனா இல்ல. ம். அத தாண்டி வந்து இயற்கை நீரோட்டமாவே மரங்கள் நெறைய இருக்கணும். ம். அதுல கழிவுகள் கொட்டக்கூடாது. கழிவுநீர் கலக்கக்கூடாது. இந்த மாரியான ஒரு தன்மை அந்த நதிய உயிர்ப்போட வச்சிருக்கு. ம். செக் டேம் கட்டுனது என்னாச்சுன்னா, நெறைய செக் டேம் நம்ம அ நதி ஆரம்பிக்கிற இடத்துல கட்டியிருக்கோம். ம். அப்படி கட்டும்போது அது நிரம்பி, நிரம்பி ஒவ்வொரு பக்கம் வரும்போது, ம். அந்த இடத்துல பசுமை இருக்கும். ம். அடுத்து வர்ற இடத்துல கடைசி எண்டுல வரும்போது பசுமை இல்லாம ஆகுது. ம். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேல பார்க்கும்போது, அ அதனுடைய தன்மை அங்கேயே நீரூற்று நின்னு, நின்னு மற்ற பக்கத்துல அந்த நீரோட்டமே இல்லாம ஆயிருது. அது 1. ம். அப்ப மரங்கள் இருந்ததுன்னா, அது வேர் பிடிச்சு வச்சிருக்கும். வேர்ல இருந்து தண்ணி விடும். அப்ப வந்து தெளிவான நீரோட்டம் தொடர்ந்து பயணிக்கும். அது ம். எளிமையானது 1. 2வது காரணம் என்னன்னா, மலை அடிவாரத்திலேயே நம்ம மனிதர்களுடைய தேவை அதிகமாயிருச்சு. ஓ! ஆ பா கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷனும் பல மடங்கு ஆயிருச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பல மடங்கு ஆயிருச்சு. ம். அதனால மண்ணுனுடைய தேவை, செங்கலுக்கு இப்படியெல்லாம் தேவைப்பட்டதுனால, ம். அங்கெல்லாம் வந்து தேவைக்கு அதிகமா மண் எடுக்கிறதாச்சு. ம். இது என்னன்னா, நம்ம தேவைக்கு பயன்படுத்துற எந்த விஷயமும் தவறா வராது. ம். இப்ப மண் எடுக்கிறது ஆஸ் பர் ரூல் ம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மீட்டர் தான் ரூல் படி மண் எடுக்கலாம். ம். 3 மீட்டர்னா நீங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டா போது ஒரு 10 அடிக்கு எடுக்கலாம். ம். இங்கெல்லாம் 100 அடி, 50 அடிங்கிற ஓ! இடத்துல அந்த மலையடிவாரத்திலேயே நம்ம மண் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு ம். தேவைக்காக. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஒரு நதிய நாம காணாம பண்ணியிருக்கோம். ம். அப்ப அந்த குழிகள்ல நின்னு தண்ணி அங்கேயே நின்னுக்குது. நீரோட்டம் இல்லாம போயிருது. அப்ப 52 கிலோமீட்டர் பயணிக்கிற ஒரு நதி, மலையிலிருந்து இறங்குன உடனே ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே அதனுடைய உயிர மாய்க்கிற மாரி ஓ! நம்முடைய செயல்பாடுகள் இருக்கு. ஏன்னா நம்முடைய மனித தேவைகள் அதிகமாயிருச்சு. ம். நமக்கான தேவைய விட அதிகமாயிருச்சு. ம். இப்போ நீங்க இத வந்து பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ம். அப்ப நல்லா இருந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்திருக்கும். ம். எப்போ உங்களுக்கு தோணுச்சு? இதுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணும்ப்பா. இது பண்ணா தான் சரியாகும். இல்லன்னா இது வந்து ஏதாவது ஒரு ஒரு நொடியில தோணுச்சா? இல்லன்னா கொஞ்சம் கொஞ்சமா இல்ல பண்ணணும் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துட்டே வந்துச்சா? இது எப்படி தோணுச்சுன்னா, ஆ, நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆ, ஏன்னா நாம வீடு இருந்தபோது தோட்டம் இல்ல எனக்கு ஆ. அப்போ. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேல இந்த நதி நீரோட்டம் குறைஞ்சதையுமே, அதுக்கு அடுத்து வர்ற வருஷங்கள்ல தண்ணீருக்காக நாம வெளிய போயி ஒவ்வொரு இடத்துலயும் எடுத்துட்டு வர வேண்டியதா இருந்தது. ம். அன்னைக்கு பைப் கலாச்சாரம் இல்ல. இன்னைக்கு என்னன்னா, நாம எந்த இடத்துல திருகுனாலும், நல்லா தண்ணி நாம வரும். நிக்கிற இடத்துல, ஆமா, எந்தெந்த இடத்துல வீட்ல ஒரு 10 இடத்துலயாவது நமக்கு தண்ணி வரும். ஆமா. அன்னைக்கு அப்படியெல்லாம் இல்ல. பொது பைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு ஆ. வீதிக்கு இருக்கு. எல்லாரும் சண்டை புடிச்சு தான் தண்ணி இது பண்ணணும். அதுல தான் குளிக்கோணும், துவைக்கோணும், எல்லா தேவையும் இருந்தது. அப்ப அத நோக்கி போம்போது நம்ம அங்க பத்தாது. தோட்டங்களுக்கு போ வேண்டிய தேவை இருந்தது. ம், இல்ல அடி பைப் இருக்கு. ம். அங்க போய் எடுத்துட்டு வர தேவை இருந்தது. இருக்கும். அப்போ அந்த கஷ்டத்தோட எடுத்துட்டு வந்து நம்ம ஒவ்வொரு இதுகளுக்கும் பயன்படுத்தணும். அப்போ அந்த தண்ணீயினுடைய அரும அப்போ தெரியல. சரி. ம், ஆனா ஒவ்வொரு கட்டத்திலயும் இப்ப நாங்க ஒரு இங்கிருந்து ஒரு 10 2 கிலோமீட்டர் போ வேண்டிய ஒரு காலகட்டம், ம், தண்ணி எடுக்கிறதுக்கு போ வேண்டியது வந்தது. அதுக்கப்புறம் அது 3 கிலோமீட்டரா மாறிச்சு. அப்புறம் 5 கிலோமீட்டர். ம், அப்படி டிஸ்டன்ஸ் அதிகமாக நமக்கான சிரமங்கள் அதிகமாச்சு. ம், அப்போ சைக்கிள் தான் அதிகமா தண்ணி எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. ம், இப்ப சைக்கிள்ல 2 குடம் போட்டு, சாக்கெல்லாம் போட்டு கொண்டு வர்ற அந்த சிரமங்கள் எல்லாம் அன்னைக்கு தெரிஞ்சது. ம், பட் அதனுடைய அழுத்தம் தெரியல. ம். ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படி பயணிக்கிறோம். அதனுடைய அனுபவங்கள் எனக்கு உள்ள போயிருக்கலாம்.
ஆ. அதனுடைய தாக்கம் கூட இன்னைக்கு இருக்கலாம். நம்ம அவ்வளோ தீவிரமா செயல்படுறதுக்கான ம். வாய்ப்புகளா இருக்கலாம். அன்னைக்கு அது அது கஷ்டமான செயலா மட்டும் தெரிஞ்சது. ம். ஏன்னா, எனக்கான, என் குடும்பத்துக்கான கஷ்டமான செயலா இருந்தது. ம். இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு சமூகத்துக்கே இது கஷ்டமான செயல் ம். மாறிரும் அப்படிங்கிறது தெரியுது. ம். அப்போ உங்களுக்கு அந்த பைப் சிஸ்டம்லாம் அப்ப உங்க வீடு வரைக்கும் வரல. ஆஹா, இல்ல. ஆ. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு என் வீட்ல எல்லா பக்கமும் பைப் இருக்கு. ம். நம்மளுக்கு எப்போ கஷ்டமா இருக்குன்னு மட்டும் பார்க்காம, ஊருக்கும் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத கவனிச்சு, நீங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. அப்ப நீங்க வந்து இல்ல தனியா ஆரம்பிச்சீங்களா? இல்ல அப்பவே இல்ல நெறைய பேர் இடையில அப்பவும் கூட நமக்கு அந்த அனுபவத்திலயும் கூட பெருசா கிடைச்சதான்னு தெரியல. ஆ. அடுத்த தாக்கம் என்னன்னா, மரம் வளர்த்தறக்கு ஆர்வமா இறங்குறோம். ம். அப்போ மரம் வளர்த்தறக்கு ஆர்வமா இறங்கும்போது, ஒவ்வொரு இடத்துலயும் போய் மரம் வளர்த்தும்போது பார்க்கும்போது, அன்னைக்கெல்லாம் அந்த பகுதிகள் எல்லாம் வறட்சி ஆயிருச்சு. ஆ மரங்கள வளர்த்துறோம். ம். வளர்த்துனா அது செடி நட்டுற அளவுக்கு மட்டும் தான் தண்ணி இருக்கு. ஆ. அது வளர்ற அளவுக்கு தண்ணி இல்லாம போச்சு. ம். அப்போ ஏறத்தாழ ஒரு 25,000 மரம் ஈசா கூடெல்லாம் சேர்ந்து வளர்த்துறக்கு ஆரம்பிச்சோம். ம். அதுக்கெல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா செயல்பட்டோம். அது ம். அது ஒரு அமைப்புன்னு இல்லாம நம்ம மரம் வளர்த்துற பர்ப்பஸ்க்கு அவங்கள யூஸ் பண்ற மாரி ம். அத எடுத்துட்டு போனோம். ம். 25,000 மரங்கள். ம். அன்னைக்கே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மரங்கள நீங்க எடுத்துட்டு போனீங்கனாலே தமாஷா நெனைக்கிற ஒரு காலகட்டம். ஆமா. அப்ப நாங்க ஒரு டெம்போல ஏத்திட்டு மைக் வச்சுட்டு ம். ஒவ்வொரு பக்கம் மரம் வளர்த்தலான்ட்டு போயிட்டுருந்தோம். அந்த காலகட்டங்கள்ல மரம் வளர்த்தறக்கான சவால் வந்து பொதுவெளிகள்லயும் இருந்தது. நம்ம ஒ ஒவ்வொரு தோட்டங்க ம். மத்ததுலயும் இருந்தது. ம். நாங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா கூட பண்ணோம். ஓ! அத சரி. எப்படி பண்ணோம்னா, பஞ்சாயத்துகளுக்கு வந்து நிழல் தரும் மரங்களா குடுத்தோம். ஓ! சரி. மகளிர் சுய உதவி குழுக்கள் அந்த காலகட்டத்தில இருந்தது. அவங்களுக்கு வந்து பழம் தரும் மரங்கள், ம். காய்கறி இந்த மாதிரி பழம் தரும் மரங்கள், நெல்லி இந்த மாரி மரங்கள் குடுத்தோம். ம். அது இல்லாம விவசாயிகளுக்கு பழம் தரும் மரங்களா குடுத்தோம். ம். ஏன்னா, இந்த டிம்பர் வேல்யூ மரங்கள் எல்லாம் குடுத்தோம். ம். இந்த மாரி எஃபோர்ட்ஸ் ஒரு 5 வருஷம் போட்டுட்டு ரிட்டர்ன்ல திரும்பி பார்க்கும்போது பார்த்தா, 25,000 மரத்துல நம்ம ஒரு 2,000 மரம் கூட கொண்டு வர முடியல. ஓ! ரீசன் பிஹைண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சுத்தமா தண்ணி இல்ல அப்படிங்கிறது ரொம்ப உரைச்சது. ஸோ மரங்களுக்கு இப்ப தண்ணி இல்ல. ம். இந்த காலகட்டம் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும்? ம். இது பயணிச்சுன்னா ஃபியூச்சர் சமூகம் வந்து எப்படி இன்னைக்கு மரங்களுக்கே ஒரு 25,000 மரத்துக்கு தண்ணி இல்ல. ஒரு 1000 மரங்க தான் வளருதுன்னா, ம். இன்னைக்கு பாப்புலேஷன் ரேஷியோ இப்படி ஆயிட்டு இருக்கும்போது, இந்த மக்களுக்கான தண்ணீர் எங்கேருந்து கிடைக்க போகுங்கிறத மனசுல தச்சதுக்கு அப்புறம் தான் வேகம் அதிகமாச்சு. அப்ப ம். தண்ணீருக்கான தேடல் அந்த இடத்துல தான் வேகம் அதிகமாச்சு. ம். இப்போ நீங்க இதெல்லாம் ஆரம்பிச்சீங்க, எல்லாம் ஃபைன். இப்போ உங்கள பத்தி சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து பொறந்து, வளர்ந்து, உங்க ஃபேமிலி? நான் வாகரையம்பாளையங்கிற ஊர்ல பொறந்தேன். ம். ஆ ஒரு பையன், ஒரு பொண்ணும். ம். குடும்பம் எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. சூப்பர். அப்பா இவங்கெல்லாம். ம். ஆ வருமானம் எல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் எனக்கு இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்பா தான் குடும்பத்த பார்க்குறாரு. ஏன்னா, நான் ஒரு 20 வருஷமா பொது வாழ்விலேயே இருக்கேன். ஓ! சரி, சரி. ஒரு லெவலுக்கு மேல பொண்ணு, பையன் நல்லா வளர்ந்து வேலைக்கு போற ஆரம்பிக்கும்போது, அவங்களையும் கூட கூப்பிட்டு கேட்டேன். ம். "ஏன்பா நீங்க உங்க சம்பாத்தியத்து வந்துருச்சு. ம். அப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க? பொது வாழ்வில் பயணிக்கலாமா? வேண்டாமான்னா, ம். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க பாட்டுக்கு பயணிங்கன்னு." பையன், புள்ள சப்போர்ட் எல்லாம் தொடர்ந்து ம். எல்லாமே குடும்பம் சப்போர்ட் பண்ணதுனால தான் நம்ம இந்த சூப்பர். அளவுக்கு ம். பயணிக்கிறது எளிமையா இருக்கு. ம். அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? இதெல்லாம் வரதுக்கு முன்னால என்ன நெறைய தொழில் பண்ணிட்டு இருந்தேன். சரி, சரி, சரி. அ அருமையான ஒரு குடும்பம் அமையறதும் ஒரு ஆமா. பாக்கியம் தான். ஏன்னா, பொது வாழ்வுக்கு அப்பா அவங்க வந்து போன்னு சொல்றது பெரிய விஷயம். ஆமா. எல்லாரும் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ம். அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆமா. ஆனா, அவங்க வந்து இல்ல நீங்க போங்க நாங்க ஆ பார்த்துக்கிறோம். அதற்கான சிரமங்களும் இருக்கு. ஆமாமா. இப்போ இப்போ நீங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்ச நாள் போனக்கப்புறம் வந்து பசங்க, வீட்ல வைஃப் எல்லாருமே வந்து உங்கள சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னால நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பீங்கல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லும்போது அந்த நாளோ அப்ப நெறைய வந்து ஆ கிண்டலா பார்க்குற காலகட்டம் அது. ஆ, மரங்கன்னு நீங்க அன்னைக்கு சொன்னாலே கிண்டலா ஆமா. பார்க்குற காலகட்டம் அது. அன்னைக்கு மரங்கள் இருந்த காலகட்டம் கூட. ம், ஆனா பத்தாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ம், நெறைய தண்ணீருக்கான தேடல் ஆரம்பிச்சதையுமே ம், படிக்கிறக்கு ஆரம்பிச்சோம். ம், படிக்கும்போது தான் தெரிஞ்சது இது பத்தாது. ம், மரங்கள் பத்தாதுங்கிறது தெரிஞ்சது. ம். சூழலியல் மாற்றங்கள் நெறையா மாறிட்டு வருது. அதற்கான மரங்கள் அதிகமா தேவைப்படும். வீட்ல என்ன தவிர்த்துட்டாகணும். சொன்னாங்க? வீட்ல ஒண்ணும் சொல்லல. அவங்க சொல்லல. மெதுவா தான் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனேன். ஓ! சரி, சரி. அப்பப்போ போயிட்டு, ஆரம்பத்துல போயிட்டு கொஞ்சம் அப்படி பாதி, பாதி, ஆ பாதி. அப்புறம் முழுசா மாறும்போது அவங்கள இயல்பா ஏத்துக்கிற தன்மைக்கு வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. அது இப்போ நீங்க எளிதா நடந்தது தான். அத ஆ, ஒண்ணும் நானு சிரமப்பட்டு இந்த சைடுல நகரல. ஆ, இயற்கையா ம். நகர்த்துதுன்னு தான் நான் நெனச்சேன். கொண்டு இல்ல இப்ப வர்றது சில பேருக்கு பயம் அப்படி இருக்கும்ல. நம்ம இதுக்குள்ள போயிட்டோம்னா, அப்ப நம்ம குடும்பத்த யார் பாப்பா? அந்த மாரி ஏதாவது ஒரு ஒரு பயமோ, இல்லன்னா ஒரு சந்தேகமோ? பயம் வராது. ஆ, பயம் வராது. அடுத்த ஃபியூச்சர் நெனச்சு பயம் வராது. ஆ, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பத்தி நெனைக்கும்போது,
நம்முடைய ஃபியூச்சர் நமக்கு எனக்கு நீங்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த ஓ! அந்த தாட் மாரி ஒண்ணு ப்ராசஸே இருக்கு. ஓகே. ஒண்ணு வருது. இந்த 20 வருஷம் பழக்கமும் ஆயிப்போச்சு. பொதுவாவே பார்த்து, பார்த்து. நீங்க பண்ற விஷயமும் அந்த அளவுக்கு பெருசா, அதனால எனக்கு தெரிஞ்சு இயற்கை, குடும்பம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு உறுதுணையா அப்படி இருக்கலாம். ஆ. எப்படி நீங்க வந்து இத ஆரம்பிச்சீங்க? ஒரு தனி மனிதரா ஆரம்பிச்சீங்களா? இல்ல நெறைய பேர் சேர்ந்து அப்படி இல்ல முதல்ல ஆரம்பிக்கும்போது எனக்கான தேடல்லாம் நெறைய பேர்த்துக்கிட்ட போனோம். ம். நெறையா தனி மனிதர்கள் பார்த்தோம். ஸ்கூல்லலாம் போய் ப்ரேயருக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் டைம் கேட்டு குழந்தைகிட்ட பேசுறது, ம். இப்படியான பயணங்கள் எனக்கு தொடர்ந்தது. அ சின்ன சின்ன பசங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட வந்தாங்க. ம். அ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பழைய மாணவர்கள் ம். அப்படின்னு போனோம். அப்புறம் இதுக்குன்னே வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கு இந்த ஈசா கிளாஸ் ஆகட்டும், ம். ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆகட்டும், ம். வாழும் கலை இதுகள்லாம் போறது. ஓ! சரி, சரி. அதுகள்லேருந்து யாராவது நம்மளுக்கு கிடைப்பாங்களா? ஆ. அப்படின்னு பார்க்கறது. அப்படி ஒரு தள கொஞ்சம் ஓடுச்சு. ம். அப்ப கொஞ்சம் பேர் கிடைச்சாங்க. ம். அப்ப அதுவும் பத்தாதுன்னு தோணுச்சு. ம். அதுக்கப்புறம் நாம இந்த மாரி ஃபிக்ஸிங்கா போறத விட, ம். இன்னும் கொஞ்சம் தளத்த விரிவுபடுத்தணும்னு நெனச்சேன். ம். அப்படி விரிவுபடுத்தணும்னு நெனைக்கும்போது, அ எல்லாத்தையும் இழுத்து போடணும். இது ம். வந்து அந்த அ யோகா கிளாஸு மத்தவங்க போறவங்க, இல்ல ஆன்மீகத்தில இருக்கிறவங்கள தாண்டி, ம். சாதாரண மக்களையும் இணைத்தா தான் நம்ம நெடுங்காலத்துக்கு இது கொண்டு போக முடியும்னு தெரிஞ்சது. ம். அதற்கான செயல்பாட்டுல அப்புறம் எல்லாத்தையும் அணுகறக்கு ஆரம்பிச்சேன். ஈவன் அரசியல்வாதிகளா இருந்தா கூட அவங்களோட பேசி ம். 4 மரம் நட்றக்கு மத்ததுக்கெல்லாம் கொண்டு வர்ற அளவுக்கான இது, தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்கள அப்ரோச் பண்றது, ம். அவங்கள உள்ள ஈடுபடுத்துறதுங்கிறத மாத்துனோம்னா தான் பெரிய அளவுல நாம ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகணும்னு புரிஞ்சது. ம். அதுக்கு கொண்டு வரக்கு முயற்சி அதுக்கப்புறம் எடுத்தேன். இந்த கௌஷிகா நீர்க்கரங்கள் எப்படி அது உருவாச்சு? இப்போ இந்த மாரி ஆ, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டீங்க. அ ஒரு ஆர்கனைசேஷன் மாரி கொண்டு வரணும்னா, அதுக்கு அ என்ன மாரிலாம் இது பண்ணீங்க? முதல் நாங்க பயணிக்கும்போது ஒரு வாகை பசுமை பாதுகாப்பு இயக்கம்னு ஒரு ஜெனரல் நேம்ல ஆரம்பிச்சு ஆ. அதுல மரங்கள் பேஸ்ல போயிட்டுருக்கும்போது தான், அப்ப மரங்கள் நடும்போது தான் ம். நமக்கு தெரியுது. ஓ அதுக்கான ஆய்வுகள் ஒவ்வொரு இடத்துலயும் எங்க போய் வைடா ஆரம்பிக்கலாம் மரங்கள்ங்கும்போது, ஏன் நம்ம நதி படுகையிலே ஆரம்பிக்கலான்ட்டு பார்க்கும்போது தான், ம். ஒரு நதிய எங்கேயோ இழந்துட்டு இருக்கோம். ஆ. அப்படிங்கிற வீச்சு அந்த இடத்துல தெரிஞ்சது. சரி, சரி. அப்போ வந்து இது எங்கேயோ மிஸ் பண்றோம். இது எங்கேயோ தவறு நடந்துட்டு இருக்கு. அப்போ நாம இதுக்கான முழு வட்டத்த ஏற்படுத்த வேண்டியது கலாய்வு நான் அந்த இண்டிபெண்டன்ட்டா நெறைய இடங்களுக்கு போயிட்டேன். ம். கடைசி நதி ஆரம்பிக்கிறதுல ஆரம்பிச்சு, தனித்தனியா போய் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து, 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 பார்த்து 52 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எனக்கு முழுமையான கலாய்வுக்கெல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் தெரிஞ்சு போய் பார்க்கும்போது, 1 வருட காலம் ஆயிருச்சு. முழுமையா ம். எனக்குள்ள உள்வாங்குற கதைய. ம். உள்வாங்கும்போது தான் தெரிஞ்சது, இதனுடைய வீச்சு வேற மாதிரி இருந்திருக்கு. ம். ஆனா இப்ப போயிட்டு இருக்கு. நான் தண்ணி வந்து பார்த்த வீச்சல விட நல்லா போயிட்டு இருந்தது. ம். ஆனா, இன்னைக்கு கம்மியா போயிட்டு இருக்குதுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது. ம். அப்ப எல்லாத்தையும் அந்த ஏரியாவுல இருக்கிறவங்கள எல்லாத்தையும் இணைக்க வேண்டியது கட்டாயமா இருந்தது. அப்ப எல்லாத்தையும் இணைச்சு ஒவ்வொரு இதா கொண்டு வந்தோம். ம். ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு குழுவுகள உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு தெரிஞ்சது. ம். அப்ப ஒவ்வொரு ஏரியாக்கள்லயுமே எங்கெங்க நீர்நிலைகள் இருக்குதோ, அதுக சார்ந்து முதல் வரலாம். ம். அப்படின்ட்டு சின்ன வடம்பட்டி ஏரியிலிருந்து ஆரம்பிச்சோம். ம். ஒரு நீர்நிலை பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்தலாம். ஏன்னா, நாம ஒரு கௌசியா நதிய மட்டும் எடுக்காம, ம். இன்னும் கொஞ்சம் ப்ராடா போனோம்னா தான், மறுபடியும் எல்லாமே கவர் பண்ண ம். முடியுங்கிறது. ஐ மீன் நீங்க வந்து சொல்றது வந்து பக்கத்துல இருக்கிற ஆ, குளம் அது ஆமா. எல்லாமே கவர் பக்கத்துல பண்ற இருக்கிற மாரி. எல்லாமே கவர் ஆ. பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ம். அதனுடைய நீர்வழி பாதைகள் மத்ததுகெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். ம். அதனால ஒவ்வொண்ணா, ஒவ்வொண்ணா வரலான்ட்டு எல்லா இடங்கள்லயும் அப்படி ஆரம்பிச்சோம். ம். அப்படி ஆரம்பிக்கும்போது தான் ஒவ்வொரு டீமா உட்கார்ந்து பேசும்போது, நாம இதுக்கு ஒரு பொதுவான பேரோட நகரலாங்கிற போது தான் கௌசியா நீர்க்கரங்கள்னு ஒரு புது அமைப்ப உருவாக்கலாம். ம். அதுக்கு முதல்ல வரைக்கும் அந்தந்த ஏரியாவுல போயி, அந்தந்த பெயர்கள்ல, ம். அந்தந்த மக்கள வச்சு, மக்கள் இயக்கமா தான் இதுவரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ம். ஒவ்வொரு இடங்கள்லயும். 23 அமைப்புகள் இருக்கு. ம். 23 இடங்கள்லயும் தனித்தனி அமைப்புகள். ம். அங்க இருக்கிற மக்கள் பயனாளிகள், பயனாளிகள் இல்லைன்னா அங்க குடியிருக்கிறவங்க, ம். இப்படி வச்சு தான் நாம அமைப்ப உருவாக்கணும். ம். இப்ப அங்க உருவாக்கி போய் அங்கங்க ஆரம்பிச்சீங்கன்னா, அங்கங்க போய் ஆராய்ச்சி பண்றது. என்ன அ தேவை? என்ன என்ன அந்த மாரி. ஆமா. ஆ. ஒரு இடத்துக்கு போனோம்னா, ம். அந்த நீர்நிலைய எப்படி பாதுகாக்கிறது? ம். அதையும் அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்துறது? ம். அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட நாம ம். அணுகுனோம். ஏன்னா, நமக்கான அனுபவம் டிராவலிங் அனுபவம் நெறைய இருந்தது. ம். நாம நமக்கான உள்வாங்கல் வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு தண்ணீர் இல்லாம போச்சுன்னா, அதை என்ன எஃபெக்ட் பண்ணுங்கிறது உள்ள போய் ஆமா. பதிஞ்சதுனால, ஒவ்வொரு இடங்கள்லயுமே நம்ம மக்கள் இயக்கமா ம். கொண்டு போயி, அடுத்தடுத்த வர தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு தெரிஞ்சது. ம். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு நீர்நிலையும் நீங்க இன்னைக்கு
புனரமைக்கிறது ரொம்ப ஈஸி. சரி. ஜேசிபி இருக்கு. ம். மெஷின் விட்டீங்கன்னா புனரமைச்சுட்டு போயிரும். ம். அது ஒரு 2, 3 மாச காலம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா, ம். அதோட வெளிய வந்துரலாம். ம். ஆனா நான் அப்படி பண்ணலைங்க. ம். அந்த குளங்கள்ல அந்தந்த அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்து, அந்த மக்கள வச்சு, ம். இன்னைக்கு ஒரு குளம் புனரமைச்சுட்டு வந்துட்டோம்னா, அதுல அது மெயின்டெனன்ஸ் எப்படி பார்க்கறது? அதுல மறுபடியும் வந்து குப்பை எல்லாம் போடாம இருக்கறதுக்கு என்னென்ன பண்ணணும்? அந்த மக்களுக்கு சொல்லிருவீங்க. ஆமா. அவங்களே ட்ரெய்னிங் ஆயிருவாங்க. ஒரு ஆயிருவாங்க. கட்டத்துக்கு மேல டிராவல் ஆகுறாங்க. ம். டிராவல் ஆகி இப்ப என்னன்னா, ஒரு 150 பேரு அட்மின்ல இருக்காங்க. ஆ. 150 பேரு அட்மின்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே, ஆ அவங்க கிட்ட இருந்தும் நான் நெறைய கத்துருக்கேன். ம். என்கிட்ட இருந்தும் அவங்க நெறைய கத்துருக்காங்க. அப்ப இது ஒரு பெரிய கற்பித்தல், கற்றல் நடந்ததனுடைய விளைவு இன்னைக்கு ம். ஒரு 23 இடங்கள்ல ம். வாரம் பணிகள் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்தந்த நீர்நிலைகள்ல நீர் தன்மைய எப்படி உயர்த்துறது? ம். நீர் தன்மைய எப்படி பாதுகாக்கிறது? அதே மாரி அந்த நிலத்தினுடைய ஒரு குளத்துல வந்து உதாரணத்துக்கு சொல்றேன். ம். ஒரு 1000 லிட்டர் ஒரு குளத்துல தேக்க முடியும்னா, அதை எப்படி இன்னொரு 1500 லிட்டரா தேக்கி வைக்க முடியும்? ம். அப்படிங்கிற அளவுல ஒவ்வொருக்குமான புரிதல கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இப்போ நெறைய பேர் ஒரு பதிவுல பார்த்திருந்தேன். நெறைய பேர் சொல்றாங்க, அந்தந்த ஊருக்கு தகுந்த மாரி தான் அந்த நதி பேர் வச்சிருப்பாங்க ம், அப்படின்னு சொல்லி. ம். அது எப்படி நீங்க கௌஷிகான்னு மாத்துனீங்க மொத்தமா இது வந்து அது எப்படி வந்துச்சு? நெறைய பேர் இத கேட்டாங்க. ஆ, இதுல இஷ்யூ கூட வந்தது எனக்கு. ஆ, கௌசிகா நதிங்கிறது வடமொழி எழுத்தா இருக்குது. ம், நீங்க ஏதாவது பிஜேபியா? இல்ல இந்துத்துவ சார்ந்து ஏதாவது பேசுறீங்களான்னு கேட்டாங்க. ம், சாமி கும்பிடுறது அது இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். ம், அதுக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இல்ல. ம், நமக்கு என்னன்னா ஒவ்வொரு இடங்கள்லயுமே இப்ப நதிய ஆராய்ச்சி பண்ணணும். ம், அதுல ஆ அது பெரிய விஷயம். இப்ப இந்த ம், நீர்நிலைகள்ல கௌசியா நீர்க்கரங்கள் இப்படி உருவாச்சு. ம், நதிய பொறுத்தளவு ஆய்வு பண்ணிட்டு போம்போது தான் தெரியுது. ம். தொல்லியல் ஆய்வுகள் நடத்தணும். ஆ. தொல்லியல் ஆய்வுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, அ ஒரு நதிய பத்தி நதினா என்னன்னு கேள்வி கேட்கறக்கு ஆரம்பிச்சாங்க. ம், அப்ப நான் கிராமத்துல இருந்து வந்ததுனால பெருசா தெரியல எனக்கு நதிய ம். பத்தி என்னன்னு. எல்லாருமே நதினா வந்து மலையிலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஆமா. கடல்ல போய் சேரணும். ஆ. ஆரம்பிக்கலைன்னா அது நதி இல்லைங்கிற மாரிலாம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ம், அப்ப எனக்கு ஒரு பெரிய கன்ஃப்யூஸ் ஆயிருச்சு. அப்ப நான் இந்த பதிவு போடுறேன். எனக்கு இப்ப நதிங்கிறதுல இந்த மாரி நான் வந்து பயணிக்கிறேன். ம், இந்த மாரி நதிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ம், ஆனா, எப்படி நான் வெளி உலகத்துக்கு சொல்லும்போது ஏன்னா நான் என்ன அன்னைக்கு மிகச்சிலரே என்ட்டோட இருந்தாங்க. ம். நான் ஒவ்வொருத்தருக்கும் ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆமா. ஒரு மீடியா இருக்குன்னா, சொன்னேன்னா அதுக்கான ப்ரூஃபிங் என்கிட்ட வேணுங்கிறது தெரிஞ்சது. ஆ. இல்ல ஒரு பப்ளிக்ல போய் பேசுறோம். இல்ல வேற ஏதாவது ஒரு அஃபீசியல் பார்க்குறோம்னாலே அது ப்ரூஃபிங் அவசியம்ங்கிறது தெரிஞ்சது. அது எனக்கும் மனசுக்கு சரியா தான் பட்டது. ம். ப்ரூஃபிங் இல்லாம ஒரு விஷயத்த கொண்டு ஆமா. போனோம்னா, அது நிலைச்சு நிக்காதுங்கிறது. ம், அப்போ அப்படி பதிவு போட்டது போது எழுத்தாளர் பாலகுமாரன் லைனுக்கு வந்தாரு. ம், வந்துட்டு அது ஒண்ணும் பெரிய சிரமமான விஷயம் இல்ல. ம், அப்படின்னு சொல்லிட்டு சிவராமகிருஷ்ணன்னு ஒரு தொல்லியல் ஆய்வாளர் ம், நம்பர குடுத்துட்டு, ம், நதிக்கரை ஃபுல்லா தேடுங்க. ம், எங்கேயாவது ஓடுகள், மட்பாண்டங்கள் இந்த மாதிரி ஆ தொல்லியல் சார்ந்த ஆய்வுகள் இருந்ததுன்னா பாருங்கன்னு ம், சொன்னார். அப்புறம் அந்த வார்த்தைய புடிச்சுட்டு நானு தொல்லியல் புத்தகங்கள்லாம் நெறைய படிச்சு, ம், அப்புறம் தொல்லியல் ஆய்வாளர்கள் கூட சேர்ந்து பயணிக்கும்போது தான் தெரிஞ்சது, ம். நதிப்படுகைகள் வந்து நெறைய இரும்பு கசடுகள், ஆ. மட்பாண்டங்கள் இதெல்லாம் ஆ இருக்கு. கீழடிக்கு ஈக்குவலன்ட்டாவே நம்ம இதுல கிடைச்சது. ஓ! அப்படிங்கிறது தெரிஞ்சது. ம், அதுகளெல்லாம் கூட அப்போ எனக்கு அதனுடைய அரும தெரியல. ம், இங்கிருந்து அவருக்கு சிவராமகிருஷ்ணன் சாருக்கு தான் முதல்ல அனுப்பிச்சோம். ம், அனுப்பிச்சதையும் அவர் பார்த்துட்டு, "நீங்க இந்த ஓடெல்லாம் பார்த்துருக்கீங்களா முதல்லயேன்னாரு." ம். இல்லைங்கன்னு சொன்னேன். "இந்த ஓடுகள்ல எழுத்து இருக்குது. சாத்தன்கிற எழுத்து இருக்கு. ஆ. இந்த இதுகளெல்லாம் நாம் கொண்டு போய் பார்க்கும்போது, ஒரு நதிக்கு 1500லேருந்து 2000 வருடங்களுக்கு முன்ன ஒரு நாகரீகமா வாழ்ந்த இடமா இருந்திருக்குன்னு" சொன்னாரு. ம், எனக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்தது. ம், அப்ப அது சம்மந்தமா இன்னும் இதுகளெல்லாம் எடுத்து, ம், சேகரிச்சு கொண்டு போக வேண்டிய தேவை இருந்தது. அன்னைக்கெல்லாம் பொருளாதாரம் எனக்கு சிரமமா இருந்தது. ம், அ கொஞ்சம் அந்த இடத்துல டைட்டா இருந்தது. அப்போ ம், எங்க ஊர்ல பசங்க, ம், காலேஜ் போயிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்த பசங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி, நான் எங்க அனுப்ப சொல்றேனோ அங்க அனுப்பிச்சுட்டாங்க. ம், அப்போ அவருக்கு ஒவ்வொரு தடவையும் பார்சல் போகும். ம். போனா அவரு அத பார்த்துட்டு கார்பன் டேட்டிங் குடுக்கோணும்னாரு. ஆ. கார்பன் டேட்டிங் இங்க பண்ண முடியாது. ஜெர்மனில தான் பண்ண ஓ! முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு 2, 3 லட்சம் செலவாகும்னாங்க. அப்புறம் அவரு என்னைய கேட்டாரு, "என்ன ம், பண்றீங்கன்னு?" "உங்களுக்கு பார்சல் அனுப்புறதுக்கே நான் வந்து பசங்கள புடிச்சு தான் அனுப்பிச்சிருக்கேன்." ம், அப்படின்னதையும் அவரு அங்க பழைய ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வச்சு ம். கார்பன் டேட்டிங் பண்ணி அவரு அவரு சொன்ன ரிசல்ட்ல தான் எனக்கு தெரிஞ்சது ஓ! விஷயம். இங்கலாம் பண்றது இல்லையா கார்பன் டேட்டிங்? அதெல்லாம் அவ்வளவு டீட்டெயில் தெரியல எனக்கு. ஓ! இப்ப ஏதாவது நடக்குமா என்னன்னு ஓ! தெரியல. சரி, சரி. அப்போ இல்ல. அப்ப இல்ல. ஆ. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு சரி, அல்லவா? சரி, நான் சரி. ஒரு
சொல்றது ஒரு 10, 15 வருஷம், 20 சரி, சரி, வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் எப்படி அந்த கௌசிகா வார்த்தை வந்துச்சு? ஓ! வார்த்தை ஆ கேட்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல ஆமா. ஒவ்வொரு மாரி சொல்றாங்க. ஆனா ஆமா, நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சு ஆமா. அது இப்ப கொண்டு வரணும்ல. என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் பயணிக்கும்போது ஒரு இடத்துல போனோனயே, அ கேட்கும்போது என்னங்கிறாங்க, இது வந்து பெரும்பள்ளம்ங்கிறாங்க. ஆ. இன்னொரு இடத்துல வண்ணாத்தங்கரைங்கிறாங்க. இன்னொரு இடத்துல பள்ளம்ங்கிறாங்க. எதுவுமே வந்து ல ஒரு ஒற்றை புள்ளியில வரல. ம். தண்ணி மட்டும் ஒற்றை புள்ளியில ஓடுச்சு. ம். ஓடியிருக்கு. ம். ஆனா வந்து மனித மனங்கள்ல பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. எப்பவும் பிரிஞ்சிருந்தா அது வேலைக்கு ஆகாது ஆமா. அல்லவா? ஒண்ணா அப்ப அத சேர்ந்து ஏதோ இருந்தா ஒரு தான் நம்ம பண்ண இடத்துல முடியும். ஒற்றை புள்ளியில இணைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ம். அப்ப அதற்கான பெயர் தேடல் அதுக்கு அடுத்தது தான் ஆரம்பிச்சது. ம். அது ஆரம்பிக்கும்போது தான் 2, 3 பெயர்கள் நமக்கு வந்து சொல்ல முடிஞ்ச பெயர்களா இருந்தது. ம். ஏன்னா நாமளா போய் ஒரு பேர் வைக்க முடியாது. ம். மக்கள் பழக்கத்துல என்னென்ன கூப்பிட்டு இருந்தாங்களோ, ம். அதுல எது பெஸ்ட்டுன்னு பார்த்து வைக்க முடியும். ஆமா. அப்போ வந்து நம்ம தமிழ் மடம் ஒண்ணு இருக்கு இங்க. ம். கௌ கௌ அ கௌமார மடாலயம் ம். எங்க? சரவணம்பட்டியில ஓ! இருக்கு. சரி, சரி. இங்க தான் இருக்கு. ஆ. அவங்க ஓலைச்சுவடிகள், ஆ. தமிழ் ஆய்வுகள் நெறைய நடத்திட்டு இருக்காங்க. ஆ. அந்த கௌமார மடாலயத்துல கவசை புராணம்னு ஒண்ணு பாடி வச்சிருக்காங்க. ஆ. அதுல வந்து கௌசியா நதிங்கிறத பத்தின எழுத்துக்கள் ஓ! இருந்தது. அதுகெல்லாம் இருந்தது. அதில் பாடல் பெற்றது. அந்த கோவில்பாளையம்ங்கிற ஒரு இடத்த வந்து கௌசியா புரிங்குவாங்க. ஆ. அந்த மாதிரியான பெயர் வழக்கங்கள் இருந்தது. அவங்க பாடல் பெற்றதுனால, அதையும் ஒரு பெயரா எடுத்துட்டோம். சரி. அப்புறம் வந்து வண்ணாத்தங்கரைங்கிறது ஒண்ணு இருந்தது. ம். அது வண்ணாத்தங்கரைங்கிறது நல்ல பெயர் தான். ம். அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அருணகிரிநாதர் திருப்புகழ்ல பாடியிருக்கிறாரு. ம். ஆனா, அதுல மதுர நதின்னு சொல்லியிருக்காரே ஒழிய, ம். ஆனா அது மதுரம் நதிங்கிறது சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த தண்ணி மலையிலேருந்து வரும்போது அதனுடைய சுவைத்தன்மை நல்லா இருந்ததுனால, ம். அந்த மதுரம்ங்கிறத சொன்னாரு. பெயர் காரணங்கள் வழக்கத்துல இருந்தது பெரும்பள்ளம், ம். அ வண்ணாத்தங்கரை, கௌசியா நதி. ம். இந்த 3ம் இருந்தது. மக்களுக்கான எளிதான புரிதல் மனசுல நிக்குங்கிறது, கரைன்னா அவங்களுக்கு பெருசா நதி பத்தின எண்ணம் வராது. ஆ. கரை பத்தி தான் வரும். அதே மாதிரி பெரும்பள்ளம்னு வைக்கலாம். பெரும்பள்ளம்னு வச்சீங்கன்னா, பள்ளமெல்லாம் நம்மளுக்கு வந்து குப்பை போடுற இடமாவோ, அது ஒரு சிம்பிளா அந்த அதுக்கு மாரி தெரியாது. ஆயிடக்கூடாது. ஆ. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு வரலாற்று இதைய ஒரு நல்ல பெயரோட அழைச்சா பரவாயில்லைங்கிறனால தான், ம். அந்த கவசை புராணத்திலேருந்து எடுத்து தான் கௌசிகா நதிங்கிறது சரி, சரி. மக்கள் வழக்கத்துல இருந்த ஒரு இதைத்தான் நாம் வச்சோம். ம். அத என்ன பண்ணணும்னா, எல்லா பக்கமுமே வந்து பஞ்சாயத்துகள் மூலமா தீர்மானங்கள் நிறைவேத்தி, ஆ. ஒரு 20 பஞ்சாயத்துகள் இருக்கு. ம். எல்லாத்துக்கும் போய் புரிய வச்சு, ம். தீர்மானமா நிறைவேத்தி, அங்கங்க போர்டும் வச்சதுனால, அது சூப்பர். ஒற்றை புள்ளியில வ கௌசியா நதின்னு வந்துருச்சு. இணைஞ்சிருச்சு. ஆ.